ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया देवाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्. இங்கே தொகுப்பாளராக வீற்றிருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கருத்தோவியத்தை கருத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குருநாதரின் அன்பு அடியாருக்கும் எங்களை எல்லாம் ஆன்மீக பாதையிலே வழி நடத்தி சென்று இங்கு பேசுவதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்த எம் குருகுலத்தின் தலைவர் அவர்களின் பொற்பாதம் வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இல்லறத்தார் பெரிதும் இறைநிலை அடைய பெரிதும் உதவுவது திருத்தொண்டே. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் துய்ந்தோன் அலைகடலோ குருமுனி கை கொடுக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறிது புவியோ ஆதிசேடன் தலையொரு பாரம் ஆதிசேடனோ அன்னை உமையவள் சிறுவிரல் மோதிரம் அன்னை உமையவளோ இறை ஒரு பாகம் இறைவனோ தொண்டருக்குள் ஒடுக்கம். எனவே இறை தொண்டு ஆற்றுபவர்கள் இறைவனை விட மேலானவர்கள் என்னும்படியாக இறைவன் தொண்டருக்குள் ஒடுங்குகிறான். காட்டிற்கு செல்லாமல் கடுந்தவம் புரியாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனுக்கும் அடியாருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் தொண்டு செய்து உய்தி அடைந்தோர் நம் தாய் திருநாட்டில் ஏராளம் ஏராளம். 63 நாயன்மார்களில் பலர் திருத்தொண்டு செய்தே உய்தி அடைந்தனர். நடமாடும் தெய்வமாய் நானிடத்தில் சுற்றி வரும் அடியாருக்கும் இறைவன் வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் திருத்தொண்டு செய்வது உலகில் பெரும் பெரும் பாக்கியம். அதுபோல் தொண்டு சிறப்பு எங்கும் இல்லை. 63 நாயன்மார்கள் வரலாறை கூறும் பெரிய புராணத்திற்கு நடுவர் அவர்களே என்ன பெயர் சொல்லுங்க? திருத்தொண்டர் புராணம். அப்ப தொண்டு எப்படி மகிமை வாய்ந்தது என்று பாருங்கள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இல்லறத்தில் இருந்து கொண்டு தொண்டு செய்து உய்தி அடைந்தோர் சில பேரின் வரலாறை இங்கு கூறுகிறேன். இயற்பகை நாயனார் இவர் பூம்புகாரிலே வணிகர் குலத்தில் பெரும் செல்வந்தராக பிறந்து சிவ அடியார்கள் தம்மிடம் வந்து சிவ அடியார்கள் எந்த பொருளை கேட்டாலும் அந்த பொருளை இல்லை என்று கூறாமல் கொடுத்து தொண்டு செய்து வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு வேதியர் ஒருவர் அவர் இல்லத்திற்கு வருகிறார். அந்த வேதியரை கண்டவுடனே இயற்பகையார் வணங்கி வரவேற்றார். வேதியர் கூறுகிறார் இயற்பகையாரிடம், இயற்பகையாரே, ஒன்றும் நீர் இல்லை என்று கூறாமல் உகந்தளிக்கும் உண்மை கேட்டு இன்று நான் இங்கு நுண்பால் ஒன்று வேண்டி வந்துள்ளேன், அதை நீ தருவாயானால் கூறுகிறேன் என்றார். இயற்பகையாரும் யாதொன்று என்பக்கம் உண்டாயில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை நீ கேளும் அப்படி என்று கூறினார். உடனே அவர் கேட்கிறார், பாருங்கள், மனைவியை வேண்டி வந்தேன் என்று கூறிவிட்டு மனைவியை அழைத்து வேதியரோடு செல்லும்படி கூறுகிறார்கள்.
அடியார்களே, தொகுப்பாளரே, இதை நம்மிடத்தில் ஒருவர் வந்து கேட்டால் என்ன நடக்கும்? அடியும் தடியும், வேதியரையும் காணாது, கணவனையும் காணாது, அப்படிதானே? ஆனா மனைவியார், ஏற்பகையாரின் மனைவியார் வேதியரோடு புறப்பட்டாள். அப்போது வேதியர் கூறுவார், இயற்பகையா, உன் மனைவியின் சுற்றத்தார் என்னை தாக்காமல் இருக்க நீ பூம்புகார் எல்லை வரை வர வேண்டும் என்று கூறினார். இயற்பகையாரும் அவரோடு சென்றார். வழியிலே மனைவியுடைய சுற்றத்தார்கள் வேதியரை தாக்க முற்பட்டனர். அந்த வேதியர் பயந்தவரை போல நடுங்கி கிடுங்கி ஒடுங்கி நிற்கிறார். அப்போது அந்த அன்னை கூறுகிறாள், வேதியரே, நீர் பயப்பட வேண்டாம், என் கணவன் அவர்களை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று கூறி வந்த அந்த தொண்டர்களை எல்லாம் அகற்றிவிட்டு எல்லோருமாக பூம்புகார் எல்லை வரை சென்றார்கள். அங்கு சென்ற உடனே வேதியர் கூறுகிறார், இயற்பகையாரே, இனி நீர் போகலாம். இயற்பகையாரும் தன் மனைவியை கூட திரும்பி பார்க்காமல் தன் இல்லம் நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அப்போது இயற்பகை முனிவா, ஓலம் நீ வருவாய், அயர்வில்லாதவனே, ஓலம் ஓலம், என் அன்பனே ஓலம் என்று மொழிந்ததை கேட்டு இயற்பகையார் வேதியருக்கு ஏதோ தீங்கு விளைந்து விட்டதென்று ஓடோடி வந்தார். அங்கு வரும்போது அவரது மனைவி மட்டும் நிற்பதை கண்டார். உடனே எம்பெருமான் அன்னை உமையாளோடு இயற்பகையாருக்கும் அவரது மனைவிக்கும் காட்சி கொடுத்தார். இயற்பகையார் இறைவனை பார்த்து, என் அன்பனே, யான் என்னதமும் புரிந்தேனோ உன்னை காண்பதற்கு? சிவசிவா போற்றி போற்றி, சயசையா போற்றி போற்றி என்று நிலத்தில் வீழ்ந்து இறைவனை வணங்கினார். உடனே இறைவன், இயற்பகை நாயனாரே, உம்முடைய தொண்டை உலகத்தார் அறிய செய்யவே யாம் இவ்வாறு செய்தோம். நீங்கள் இருவரும் சிவலோகம் வந்து அடையுங்கள் என்று கூறி மறைந்தார். பாருங்கள், தொண்டின் சிறப்பை பாருங்கள். தொண்டு செய்தவர் இறைவனையும் கண்டு சிவலோகத்தில் இடமும் பெறுகிறார்கள் என்றால் தொண்டின் சிறப்பு எப்படிப்பட்டது பாருங்கள். குங்கலிய கலிய நாயனார், இவர் திருக்கடவூரிலே பிறந்தவர். திருக்கடவூர் என்றால் சிவபெருமான் காலனை காலால் உதைத்ததுதான் நமக்கு நினைவுக்கு வரும். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர், பெரிய செல்வந்தர். இவர் குங்கிலியம் வாங்கி இறைவனுக்கு தூபம் காண்பித்து மகிழ்ச்சியோடு தொண்டு செய்தார். அப்படி அவர் தொண்டு செய்து வரும் காலத்திலே அவருடைய செல்வங்கள் அத்தனையுமே அழிந்து விட்டது. இனி குங்கிலியம் காண்பிப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று தன்னுடைய இல்லத்தில் உள்ள பொருட்கள் அத்தனையுமே கொண்டு விட்டு இறைவனுக்கு குங்கிலிய தீபம் காண்பித்தார். அதுவும் தீர்ந்து விட்டது. பின்னர் குங்கிலியம் காண்பதற்கு பொருள் ஒன்றும் இல்லை. அவருடைய இல்லமும் 2 நாள் பட்டினியாகிவிட்டது. அவருடைய மனைவி அந்த குங்கிலிய கலிய நாயனாரை அழைத்து, நாயனாரே, நம் வீட்டில் இனி குங்கிலியம் வாங்குவதற்கோ உணவு உண்பதற்கோ எந்த பொருளுமே இல்லை. என் கழுத்தில் கிடக்கக்கூடிய இந்த தாலியை உங்களுக்கு தருகிறேன். இதை கொண்டு விற்று நீர் உணவு பொருள் வாங்கி வாரும் என்று அனுப்பிவிட்டாள். இவர் கடை வீதி செல்லும் போது அங்கிருந்து எதிரே ஒருவர் குங்குலியம் வேண்டுமோ குங்குலியம் என்று வருகிறார். இந்த குங்குலிய கலிய நாயனாரும் அந்த குங்குலியத்தை கண்டவுடனே அவரிடம் இறக்க சொல்லி குங்குலியத்தை வாங்கி பார்த்தார். அதன் அழகும் அதன் நறுமணத்தையும் கண்டு, ஆஹா, இந்த குங்குலியத்தை கொண்டு எம்பெருமானுக்கு தூபம் காண்பித்தால் எப்படி இருக்கும் என்று கூறி இந்த தாலியை அவரிடம் கொடுத்துவிட்டு குங்குலியத்தை வாங்கி ஆலயத்திற்கு சென்றார். திருக்கடவூர் ஆலயத்திலே சென்று அறையிலே அந்த குங்குலியத்தை வைத்துவிட்டு இறைவனையே நினைத்து ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார். அப்படி இறைவனையே நினைத்து இருக்கும் போது அவருக்கு பசியும் இருந்ததினால் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டார்.
அப்போது அசரீது வார்த்தை ஒன்று கேட்கிறது. குங்கிலிய நாயனாரே, உம் இல்லத்தில் மனையால் பால் சோறு சமைத்து வைத்திருக்கிறாள், அதை போய் நீர் உண்ணும் என்றாள். உடனே குங்கிலிய கலிய நாயனாரும் அவர் இல்லத்துக்கு வந்தார். அங்கு வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் செல்வங்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த செல்வங்கள் எப்படி வந்தது என்று மனைவியை கேட்டபோது மனையாள் கூறுவாள், நான் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது நம் இல்லத்தில் செல்வங்கள் நிறைந்தது போல் கனவு கண்டேன். அப்போது நான் எழும்பி வந்து பார்க்கும்போது இல்லங்கள் அத்தனையும் உணவு பொருளும் செல்வங்களுமாக இருக்கிறது. நான் இப்போது பால் சோறு சமைத்து விட்டேன், நீர் வாரும் உணவருந்தலாம் என்று கூறும்போது எம்பெருமான் அவர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். உங்களிய கலிய நாயனாரே, நீர் இவ்வளவு நாளும் எனக்காக செலவிட்ட அந்த செல்வங்கள் அத்தனையுமே உம்முடைய இல்லத்தில் நான் வைத்து விட்டேன். இதை வைத்து செலவிட்டு சிறிது நாள் இங்கு வாழ்ந்து பின்னர் என்னை வந்து அடையுங்கள் என்று கூறி மறைந்தார். தொண்டின் சிறப்பை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஒரு தொண்டு செய்தால் இறைவனையும் காணலாம், சிவலோகத்தில் பதவியும் அடையலாம். நலாயினி தன் கணவனுக்கு செய்த தொண்டு. காட்டிலேயே மௌத்கலி முனிவரை மணந்து கொண்டு காட்டிலேயே வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று குஷ்டரோகம் ஏற்பட்டு விட்டது. அந்த முனிவர் நலாயினை பார்த்து, பெண்ணே நலாயினி, என்னை வந்து புனித நீர் ஆடுவதற்காக கொண்டு சென்றாய் என்றால் என்னுடைய இந்த நோய் குணமடைந்து விடும் என்று கூறினாள். அவளும் கூடையிலே சுமந்து புனித நீர் ஆட சென்று கொண்டிருந்தாள். அங்கே மாண்டவ முனிவர் வந்து கழுகு மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய காலில் தட்டுப்படவே அவர் சபித்தார், பெண்ணே நலாயினி, நீ பெரிய இவள் என்று நினைப்போ, நாளை சூரியன் உதயமாகுவதற்கு முன் உன் கணவன் மரணமடைவான் என்று கூறினாள். நலாயினியோ, சூரியன் உதித்தால் தானே என் கணவன் மரணம் அடைவார், சூரியனே நீ உதிக்காது என்று கூறினாள். சூரியனும் உதிக்கவில்லை. உலகமெல்லாம் இருட்டு. தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அங்கு வந்து நலாயினிக்கும் அவளுடைய கணவனுக்கும் அந்த மாண்டவி முனிவருக்கும் காட்சி கொடுத்து நீங்கள் எல்லோரும் சிவலோகம் வந்து அடையுங்கள் என்று கூறி சென்றார். தொண்டின் பெருமையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. நாம் தொண்டு செய்தால் இறைவனையும் காணலாம், சிவலோகத்தில் பதவியையும் பெறலாம். நமக்கும் இங்கே தொண்டர்களாம் ஒன்று இருக்கிறது, அதில் எல்லோரும் கலந்து தொண்டு செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். योगी राम सूरत कुमार जय गुरु राय।